கொள்ளுங்கள். மத்தேயுவின் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 15வது வசனம். Matthew chapter 3 verse 15. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆமென். கண்களை மூடி. ஆண்டவரே, இந்த வாரத்தின் தியானத்திலே கர்த்தர் எங்களுக்கு இடைப்படுங்க. எங்களோடு கூட பேச விரும்புகிறதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய வேத சத்தியங்களை கற்றுக்கொள்ள எங்கள் இருதயங்களை திடப்படுத்தும். விருத்த சேதனப்பட்ட இருதயமும் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட காதுகளும் உண்டாகட்டும். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடன் எழுதப்பட்டிருக்கிறது. எங்கள் செவிகள் உடைய சத்தத்தை கேட்கத்தக்க திராணியத்தார் இந்த அடிமையை மறைத்து கர்த்தர் வெளிப்படும். தெய்வ வல்லமை இடைப்படட்டும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராய் இருப்பாராக. வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். ஆமென். நம்ம தியானிக்க போகிற காரியம் இப்பொழுது. ஆமென். சொல்லுங்க. இப்பொழுது என்ன சொல்லுங்க ஐயா? பின்னாடி இந்த லெஃப்ட் சைடில் என்ன ரொம்ப அமைதியாக சொல்லுங்கய்யா. என்ன பசங்க தலைப்பு என்ன? அட் பிரசன்ட், நவ், இப்பொழுது. ஆமென். இப்பொழுது காரியம் என்ன? அல்லேலூயா. அநேகர் எப்பொழுதுமே தன் முந்தின காரியத்தை குறித்து அதிகமாய் பேசுவார்கள். எல்லா ஃபியூச்சரை பற்றி அதிகமாக பேசுவாங்க. ஆனா இயேசு பேசினது எல்லாமே அட் பிரசன்ட் என்ன? ஆமென். அட் பிரசன்ட் என்ன? இடம் கொடுக்க வேண்டியது எப்பொழுது? என்னையா இடம் எப்போ கொடுக்கணும்? ரைட் நவ், இப்பொழுது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய ஃபாஸ்ட் எப்படி இருந்தாலும் that is not important. ஃபியூச்சர் எப்படி இருக்குதுன்னு தெரியாது. ஆமென். ஃபியூச்சர், ஆனா பிரசன்ட் இன்னைக்கு நான் எப்படின்னு தெரியும். ஆமென். இப்பொழுது நான் எப்படி. போன வாரத்தில் இந்த வார்த்தை எனக்குள்ள வந்தது. சரி, நான் அதை அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே விட்டுட்டேன். மதுரைக்கு போயிருந்தோம், சில மீட்டிங்ஸு. கடைசியாக ஒரு செஷன் போய் உட்காரும் பொழுது அப்போ இந்த வார்த்தை எனக்கு கன்ஃபர்மேஷன் வந்தது. ஆமென். அப்போ ஒரு சில மைண்ட் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, எதெல்லாம் எடுக்கணும், எதெல்லாம் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது இது கன்ஃபர்மேஷன் வரும்போது கர்த்தர் அதை உறுதிப்படுத்தி கொடுத்தார். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. ஆமென். அப்போ இப்பொழுது, இந்த நிமிடம், இந்த நேரம், இந்த நொடி நான் எப்படி. அல்லேலூயா. அதைத்தான் இயேசு இந்த காலை வேளையிலே பார்க்கிறார். ஆமென். அட் பிரசன்ட் நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆமென். நேத்து முடிஞ்சிருச்சு. நேற்று ஊழியம் செஞ்சீங்களோ, பாடினீங்களோ, போராடினீங்களோ, என்னெல்லாம் பண்ணீங்களோ, ஓகே, தட் இஸ் டிஸ்ட்ராய்ட். இப்போ என்ன? தட் பிரசன்ட் நீங்க எப்படி? நீங்க எப்படி, நான் எப்படி? ஆமென். அட் பிரசன்ட் இப்பொழுது நாம எப்படி இருக்கிறோம்? அதைத்தான் இயேசு பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப அதை நம்ம கவனித்து ஆராய்ந்து வாழ்வதை நம்ம ரொம்ப விரும்பணும். ஆமென். ஒருவேளை நேற்று நீங்க பாவம் செஞ்சிருக்கலாம், நேற்று பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கலாம், நேற்று உங்களால் அற்புதம் நடந்திருக்கலாம், நேற்று உங்களால் அதிசயம் நடந்திருக்கலாம், நேற்று உங்களால் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நேற்று உங்களால் யாராவது விடுதலை அடைஞ்சிருக்கலாம். ஆனா இப்போ என்ன? இப்போ நான் எப்படி இருக்கிறேன்? அல்லேலூயா. இயேசு அநேகரிடத்தில் எதிர்பார்த்த ஒரு காரியம், இப்பொழுது நாம எப்படி வாடுகிறோம் என்பதை தான் வேதம் எதிர்பார்த்தது. ஆமென். நம்ம சாதித்த மனுஷனா இருக்கலாம் பாஸ்ட்ல, ஆனா இன்னைக்கு. அல்லேலூயா. நேற்று ஒரு கடைசி ஈவினிங்ல ஒரு சகோதரி ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அவர் மரணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் இப்ப எதிர்பார்க்கிறாரு, எனக்கு இந்த ஆண்டவர் உயிரை கொடுத்தா நான் அவருக்காய் வாழ்வேன். இப்போ நேரங்கள் நம்முடைய கருத்தில் கிடையாது. கொடுக்கிற நேரங்களை பயன்படுத்தல அப்படின்னா இப்பொழுது எப்படி வேணா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இப்பொழுது
நான் எப்படிப்பட்டவனாய் இந்த ஜீவியத்திலும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் என் குடும்பத்திலும் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. அப்ப பாருங்க, நான் இப்பொழுது இயேசுவுக்கு நாம் என்ன பண்ண இடம் கொடுக்கணும். ஆமென். நீங்க நேத்து கொடுத்தது முடிஞ்சிச்சுங்க. நேத்து இயேசுக்கு இடம் கொடுத்தீங்க. நேத்து இயேசு உங்க வாழ்க்கையில எல்லாம் செஞ்சார். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இப்பொழுது நான் என்ன பண்றேன்? இப்பொழுது இந்த ஆராதனையில இயேசுக்கு இடம் கொடுத்திருக்கீங்களா? உங்க இதயத்துல இயேசு வருவதற்கு உங்க இதயத்தை திறந்து கொடுத்தீங்களா? ஆமென். இயேசு பேசுவதற்கு உங்கள் காதுகளை இப்ப திறந்து கொடுத்தீங்களா? இயேசு பேசுவதற்கு என்ன அர்ப்பணிச்சிருக்கிறேனா? இப்பொழுது ரொம்ப முக்கியம். ஆமென். ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் நம்ம கொடுக்கிறது சாதாரணமானது கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரச்சனை வரும்பொழுது இடம் கொடுக்காம, போராட்டம் வரும்பொழுது இடம் கொடுக்காம, அது எக்ஸ்ட்ரீமுக்கு போனதுக்கு அப்புறம் நான் இடம் கொடுக்கும் பொழுது பாஸ்டர் நினைச்ச ஒரு பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. அப்ப யோசிக்கலாம், அப்ப நம்ம கேட்டிருக்கலாமே, அப்ப நம்ம இடம் கொடுத்திருக்கலாமே, அப்ப நம்ம யோசிச்சிருக்கலாமே. அதுல யோசிச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. முடிஞ்சு போச்சு. உன் காலங்கள், உன் நேரங்கள், உன்னுடைய வேதனைகள், உன்னுடைய பொருளாதாரம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதுக்கு நீ என்ன இடம் கொடுத்தாலும் திருப்பி எடுக்க முடியாது. ஆனா இப்பொழுது அட் தி பிரசன்ட் நீ எப்படி இருக்கிற என்பதை இயேசு பார்க்கிறார். அல்லேலூயா. அது பாசிட்டிவா இருந்தாலும் பாப்பார், நெகட்டிவா இருந்தாலும் பாப்பார். நீ நல்லவனா இருந்தாலும் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறார், நீ கெட்டவனா இருந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பிரசன்ட் என் வாழ்க்கை என்ன? அல்லேலூயா. நிலைமை கை மீறின பின்பு, காலம் சென்ற பின்பு, ஆமென், அல்ல, இப்போ இடம் கொடுங்க. ஆமென். இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில இயேசுக்கு இடம் கொடுக்க விரும்புனீங்கன்னா, இந்த நேரம், இந்த நாள், தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க இந்த நொடிகள் உங்கள் வாழ்க்கை அற்புதமாய் மாறும். அல்லேலூயா. இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் யோசிச்சு இடம் கொடுக்க முடியாது. நான் சொல்றேன், இந்த டைம் தட் இஸ் இது ஒரு தேவ பிரசன்னமான நேரம். தேவன் உன்னோடு இடைப்பட விரும்புகிற நேரம். தேவன் உன்னோடு கூட உறவாட விரும்புகிற நேரம். இப்பொழுது நீங்க இடம் கொடுத்தனா, யோசிச்சுட்டு செய்யலாமா வானாமான்னு போய் வீட்டுல யோசிக்க நேரம் இல்ல. இப்பொழுது எல்லாம் புரிஞ்சுக்க. இப்பொழுது நீங்கள் இயேசுவை எந்த அளவுக்கு நீங்கள் நேசித்தீர்கள் என்பதற்கு இப்பொழுது இடம் கொடு. யோசிச்சு நான் செய்றேன், நான் பண்றேன், நான் பார்க்கிறேன்னு சொல்றது அல்ல இயேசுவினுடைய வார்த்தை. ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். இயேசுவும் இதை செய்ததை நாம் என்ன பண்றது பார்க்க. இயேசு இங்க சொல்றார் யோவான்ட்ட, அப்பா இப்ப எனக்கு இடம் கொடு. யோவான் என்ன பண்றான்? தடுக்கிறான். நீர் ஞானஸ்நானத்துக்கு நான் தகுதியானவன் அல்ல. ஆமென். ஆனா இயேசு சொல்றாரு, இப்ப இடம் கொடு. ஆமென். என்ன நீதியை நிறைவேற்றி நமக்கு ஏற்றதுதான். ஆனா இப்பொழுது நான் என்ன பண்ண இறங்கி வந்திருக்கிறேன். இப்ப என்ன பண்ணிருக்கிறேன்? நான் இறங்கி வந்துட்டேன். இப்ப நீ எனக்கு இடம் கொடுத்துதான் ஆகணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இறங்கி வந்து ஆண்டவர் இடம் தேடிக்கிட்டு இருக்க. எந்த இடத்துல நான் இப்ப உட்கார போறேன்? எந்த இருதயம் இங்க காலியா இருக்குது? எந்த இருதயத்தை ஆண்டவர் தேடிக்கிட்டு இருக்கிறார்? எந்த இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? அல்லேலூயா. இப்பொழுது 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 ரைட் நவ, அட் தி பிரசன்ட், இயேசு தேடி வந்திருக்கிற இடம். ஆமென். உங்கள் இருதயம். அல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் இயேசுக்கு எந்த கொடுக்க விரும்புகிறீர்கள் என்பதை இப்போ ஆண்டவர் தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறார். நீ சபையை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் இல்ல. நல்லா புரிஞ்சுங்க. இப்பொழுது அல்லேலூயா. நம்ம ஒரு சில காரியத்தை இப்பவே நடக்கணும்னு யோசிக்கிறோம்ல, கேட்கிறோம்ல, விரும்புறோம்ல. இயேசு இதை விரும்புகிறார். இப்பொழுது எனக்கு இடம் கொடு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அவர் செய்ய வேண்டிய காரியம் அதுதான். ஆமென். அப்பொழுது அவர் நமக்கு, அப்போ யோவான் இடம் கொடுத்த உடனே இயேசு நமக்கு முன்மாதிரியா வெளியே வந்துட்டார். ஆமென். எப்போ நம்ம அவர் விரும்புற நேரத்துல நாம இடம் கொடுக்கிறோமோ அப்ப நம்ம முன்மாதிரியா மாறிட முடியும். இல்ல எனக்கு இப்போ நேரம் கிடையாது, நான் இந்த நிலைமை இல்ல அப்படின்னா நாம ஒரு முன்மாதிரியா ஒருவனுக்காய் வாழ முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அப்ப இப்பொழுதே இயேசு தம்முடைய ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டார். இயேசு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய வேலை கிடையாது, அதுக்குண்டான சூழ்நிலை அவர் கிடையாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அட் தி பிரசன்ட் அவர் என்ன பண்ணார்? இறங்கி போனார். ஆமென். அவன் தடுக்கிறான். ஆண்டவரே, நீர் வருவதற்கு நான் பாத்திரவன் அல்ல, உன் பாத ரட்சின் வாரி அழிப்பதற்கு நான் தகுதி அல்ல. அவன் சொல்றான், இப்பொழுது இடம் கொடு. ஆமென். அட் தி பிரசன்ட் எனக்கு நீ உள்ள விட்டாகணும். ஆமென். உன் குடும்பத்துக்குள்ள அட் தி பிரசன்ட் இயேசு வராரா? அஸ் எ பாஸ்டர் நான் வரும்போது எப்படி எல்லாம் வீட்டை ஆயத்தப்படுத்துறேன். உன்னுடைய ஹாலை எப்படி எல்லாம் ஆயத்தப்படுத்துறேன். ஏன் பாஸ்டர் வந்து உட்காரணும்? வீட்டுல சேர் எல்லாம் என்ன பண்றீங்க?
வீட்டுல சேர்ல என்ன பண்றீங்க? ஒரு ஹியூமன், ஒரு மனுஷன். ஆமென். ஆனா உள்ள வரப்போறது யாரு? அவருக்கு எப்படி இருக்குது இடம்? உள்ள எப்படி இருக்குது? நம்ம வீடு சுத்தமா இருக்கணும். நம்ம இதயமா என்ன பண்ணணும்? சுத்தமா இருக்கிறத நம்ம விரும்பணும். அல்லேலூயா. அப்ப இப்ப நேரம் வந்திருக்குது. காலம் தாழ்த்தாத. இதோ வாசப்படி நின்று ரொம்ப நேரமா தட்டிட்டு தான் இருக்கிறார். திறந்து பார்த்துட்டு இயேசு தந்து முடியற. ஆமென். அவர் வருவதற்குண்டான இடம் என் வாழ்க்கையில் இருக்கணும். அல்லேலூயா. அட் தி பிரசன்ட் தான் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பாஸ்ட விட்டுடு சொல்லுவாங்க, ஃபாஸ்ட் இஸ் முடிஞ்சிடுச்சு. நேற்று என்னைக்கு 12 மணி ஆச்சோ, நேற்று நடந்த எல்லாம் மாறிடுச்சு. அது நீ என்ன பண்ணியிருந்தாலும், நீ எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆண்டவருக்காய் பிரயாசப்பட்டிருந்தாலும் ஓவர். இப்போ 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 எப்படி? அல்லேலூயா. கேளுங்க பக்கத்துல, இப்போது எப்படி? கேளுப்பா பக்கத்துல, இப்போது எப்படி? அவங்க சொல்லுவாங்க, என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு எப்பவுமே பிரசன்ட் ரொம்ப முக்கியம். ஆமென். அது எக்ஸ்ட்ரீம், எப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரீமா இருந்தாலும் ஃபாஸ்டா விட்டுருங்க, பரவாயில்ல. ஆமென். இயேசு இந்த பிரசன்ட் தேடி வந்திருக்கிறார். இப்போது உன்னை தேடி இயேசு வந்திருக்கிறார். உன் இருதயத்தில் இடம் கொடுக்குறியா? அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையை திறந்து கொடுக்குறியா? அவர் இடத்தை தேடி வந்திருக்கிறார். இப்போ வந்திருக்கிறார். ஆமென். இந்த ஆராதனை நேரத்தில் வந்திருக்கிறார். உன் இருதயத்தை தேடி வந்திருக்கிறார். ஆமென். ஏன்னா அவர் அந்த இடத்துல இருக்க விரும்புறார். நேத்து இருந்தார், உண்மைதான். இன்னைக்கு ஆமென். இன்னைக்கு இருக்கிறதுக்கு வழியை நம்ம ஓபன் பண்ணி கொடுக்கணும் ஆண்டவருக்கு. ஆமென். அட் தி பிரசன்ட் நான் கர்த்தரோடு கூட இருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அந்த இடத்தை யோவான் கொடுத்ததுனால அங்க ஒரு பெரிய மாற்றத்தை கண்டறிய வேண்டிய வழி வருது. தேவ நீதியை நிறைவேற்ற இடம் வருது. நீ இடம் கொடுத்தாதான் தேவ நீதியை நிறைவேற்ற முடியும். தேவன் உன்னை வச்சு செய்த நீ இடம் கொடுத்தாதான் நிறைவேற்ற முடியும். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். அப்ப பாருங்க, இப்பொழுது என்ன பண்ணுங்க? இயேசுவுக்கு அவர் நீதியை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற இப்பொழுது இடம் கொடுங்க. அவர் நியாயத்தை உங்க வாழ்க்கையில் நிறைவேற்ற இப்பொழுது இடம் கொடுங்க. ஆமென். அவருடைய சித்தத்தை உங்க வாழ்க்கையில் நிறைவேற்ற இப்பொழுது இடம் கொடுங்க. அல்லேலூயா. இந்த காலம் என்ன பண்ணது? ரொம்ப சீக்கிரம் போயிடும். ஆமென். இப்ப நம்ம உட்கார்ந்திருக்க 2 மணி நேரம் ரொம்ப ஸ்பீடா போயிடுங்க. ஆமென். அப்ப இப்பொழுது நாம் இடம் கொடுக்காம இயேசுவுக்காக நான் இல்லங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு வரும் அப்ப பயன்படுவேன் நினைப்ப பத்தியா? அது பைத்தியக்காரத்தனம். இயேசு ஒருவனுக்காய் காலத்தை ஏற்படுத்துறது அல்ல, அதை ஏற்படுத்தி வைத்து அவனை உண்டாக்க விரும்புகிறார். நம்ம பயன்பட வேண்டிய காலம் வந்துருச்சு. நம்ம எழுந்து பிரயாசப்பட வேண்டிய காலம் வந்துருச்சு. அல்லேலூயா. இயேசுவுக்காய் பைத்தியமா ஓட வேண்டிய காலம் வந்துருச்சு. அப்ப இடம் கொடுக்கணும். இப்ப இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. அது யாரா இருந்தாலும் சரி, இங்க நம்ம யாரா இருந்தாலுமே இயேசுவுக்கு யார் இடம் கொடுக்க விரும்புறோமோ அவன் வாழ்க்கையை அவர் தூக்க விரும்புவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அட் தி பிரசன்ட் நீங்க எப்படிப்பட்டவனா வாழ்றீங்க என்பதை கொஞ்சம் என்ன பண்ணுங்க? யோசிச்சு பாருங்க. அட் தி பிரசன்ட் நான் இப்போ எப்படிப்பட்டவனா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்? அல்லேலூயா. ஒருத்தனை குறித்து வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆமென். இப்பொழுது ஒருத்தனை தேடி பார்க்கும்போது அவன் என்ன பண்றான்? யாரு? சவுலாகிய பவுல். கர்த்தருக்கு எதிராக செயல்பட்டவன். ஆமென். பாடுபடுத்தினவன். இப்பொழுது அதான் சொன்ன, நீ பாஸ்ட் எப்படி வேணா இருந்துக்கோ. நேத்து நீ எப்படிப்பட்ட பொல்லாத மனிதனா கூட இருந்திருக்கலாம். நீ ஒருத்தனை வேதனைப்படுத்துற மனிதனா இருந்திருக்கலாம். நீ ஒருத்தனை உடைக்கிற மனிதனா இருந்திருக்கலாம். ஆனா இப்பொழுது ஜெபம் பண்றவனா மாறிடு. அல்லேலூயா. இப்பொழுது நீ ஜெபிக்கிறவனா மாறிடு. இவனை தேடும் பொழுது ஆண்டவர் சொல்றார், அவனை தேடு. இப்ப என்ன பண்றான்? அல்லேலூயா. இயேசு நம்மளை இப்ப தேடினார்னா, இந்த ஆராதனை முடிஞ்சு இயேசு தேடி வந்தார்னா, வேற அறிவு. ஆமென்.
வேர் ஆர் யூ? இந்த நேரத்தில் இங்க இருக்கிறோம். இயேசு தேடுற நேரம் எங்கேயாவது தவறான இடத்துல இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம நினைப்போம் அப்ப இயேசு வரமாட்டார்னு. அங்கதான் மனுஷன் வந்து முன்னாடி நிற்பார். இங்கெல்லாம் இயேசு அசுத்தத்துக்கு எப்படிங்க வருவாரு? அங்க வந்து உனக்கு முன்னாடி நிற்பார், உன் கால் உள்ள வருதான்னு பாக்குறதுக்கு. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பாருங்க, நாம இப்பொழுது அவன் ஜெபம் பண்றான், நாம எப்பொழுது ஜெபம் பண்றோம்? அல்லேலூயா. இயேசு தேடுற நேரத்துல ஒருத்தன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆமென். ஜெபிக்கணும் நேரம் கண்டிப்பா நமக்கு இருக்கணும். இருக்கும். எல்லா நேரத்திலும் 24 மணி நேரம் ஒரு நாள் ஜெபிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா உன்னுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி விட்டுட்டு தான் ஜெபிக்க முடியும். தட் இஸ் அது என்ன இல்லை, சரியானது கிடையாது. நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கர்த்தர் சமுதாயத்தில் கொடுத்துருக்கிறார். உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ உங்கள் பிள்ளைகளோ யாரையோ ஒருத்தரை நீங்க அரவணைக்கிற நேரங்கள் உண்டு, ஆதரிக்கிற நேரங்கள் உண்டு, நடத்த வேண்டிய நேரங்கள் உண்டு, ஜெபிக்கிற நேரமும் உண்டு. அப்படி நிறைய பேர் வந்து ஒரு சிலர் தான் கேட்கும் போது எப்போ பார்த்தா என்ன பண்றாங்களாம்? ஜெபத்திலேயே இருக்கிறாங்களாம். இப்பொழுது ஜெபம் பண்ணீங்களான்னு பாருங்க. நேற்று பண்ணிட்டீங்க, நேற்று நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். இன்னைக்கு இப்போ காலையில் எழுந்து ஒரு 5 நிமிஷமாவது ஆண்டவரே இந்த ஆராதனையில் வந்து இணைவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? ஆண்டவர் பேசணும்னு வர நீங்கள் ஒரு 5 நிமிஷமாவது என்கிட்ட பேசுறதுக்கு எனக்குள்ள இருக்கிறத மாத்துருங்க ஆண்டவரே. ஏன்னா நம்ம கிட்ட அவன் பேச விட மாட்டான். நம்மளை செந்தையை அப்படியே சிதறடிப்பான். இப்போ கொஞ்ச நேரம் ஃபோன் எல்லாம் டமால் டிமில் சத்தம் கட்டின வச்சு பாருங்க, அதெல்லாமே நம்ம மைண்டை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணும், தேவ சமூகத்தை நெருங்க விடாது. அல்லேலூயா. நிறைய பேர் ஜெபம் பண்ணுவான் பார்த்துருக்கீங்களா? சோத்திரம் 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 அல்லேலூயா. ஜெபம் பண்ற அப்புறமா பண்ணுங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். என்ன பண்ற? உங்க வீட்டுல உங்க வீட்டுக்காரர் இல்லாம போலாம், உங்க பிள்ளை இல்லாம போலாம், அது 4 பேர் தான். இது உள்ள ஆயிரக்கணக்கில் இருக்குது. எவன் எப்ப அடிப்பான்னு தெரியாது. ஆமென். எவன் அப்ப எப்படி ஜெபம் பண்ணதை எங்க 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 போயிடணும்? ஒன்னு சைலண்ட்ல போய் அது ஹாலுக்கு போயிடணும். ஆமென். பக்கத்திலே வச்சு ஜெபம் பண்ற ஆள் வந்து என்ன பண்றது? ஏமாத்துதுன்னு அர்த்தம். ஜெபிக்க உட்காரல அது. புரியுதுங்களா? அப்படி ஜெபிக்க போற ஆள் போனோட கையில உள்ள போவாது. ஒரு சட்டம் போட்டா என்ன ஆகும்? சர்ச்சுக்குள்ள வந்தீங்கன்னா போன் அந்த பாக்ஸ்ல போட்டு லாக் பண்ணிட்டு வாங்க, என்ன ஆகும்? யூத்ல தான் பண்றாங்க. இப்போ எப்பயுமே புதுசா ஒரு சட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பிரச்சனை அதிகமா தான் ஆகும். அதுக்கெல்லாம் பயந்துட்டா ஊழியம் செய்ய முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஜெபிக்கிற நேரம் வந்து தேவனோடு உறவாடுகிற நேரம். முதல்ல வந்து இந்த சிந்தையை கண்ட்ரோல் பண்ணணும், இந்த ஃப்ளஷை கண்ட்ரோல் பண்ணணும். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதுதான் 10 நிமிஷம் காலையில் ஜெபம்லாம் நம்ப முடியாது. இது கண்ட்ரோலில் வராது அவ்வளோ சீக்கிரம். 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறேன், காலையில் ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ளஷில் தான் ஜெபம் பண்ணியிருப்பீங்க. இது அவ்வளோ சீக்கிரம் கண்ட்ரோலில் வராதுங்க. இது ரொம்ப பொல்லாதது. இது அதுதான் இப்போவே இடம் கொடுன்றார் ஆண்டவர். ஆமே. இந்த பவுலை தேடும் போது என்ன பண்றானா? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆமே. அப்ப நம்ம ஆண்டவர் இப்படி சொல்ல முடியுமா? எப்ப என் பிள்ளை கிட்ட நான் போற நேரத்துல என்ன பண்றான்? அதுதான் ஆண்டவர் கடைசி நாள்ல சொன்னாரு, 2 பேர் வயல்ல வேலை செய்வான். ஆமென். ஒருத்தன் கைவிடப்படுவான், ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான். 2 பேர் பர்ணமேல உட்கார்ந்திருப்பான், ஒருத்தன் கைவிடப்படுவான், ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான். ஆமென். அப்ப ஆண்டவர் வரும்பொழுது நாம் அவருக்கு பாத்திரவான்களா இருக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தான் தெரிந்து கொள்ளப்பட்டதை அறிந்து அந்த நோக்கத்தை தெரிந்து கொள்ள தன்னை அர்ப்பணித்து ஒருத்தன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இயேசு நம்ம எல்லாருமே ஆண்டு தெரிந்தெடுத்துட்டாருங்க. இயேசு நம்ம எல்லாம் தெரிந்தெடுத்துட்டார். ஒரு சில கேட்கும் போது ஆண்டு என்ன செய்யறாரோ செய்யட்டும், அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இவன் எப்ப தெரிந்தெடுத்தானோ அப்ப என்ன பண்றான்? 3 நாள் அர்ப்பணிச்சு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், என்னை என்ன பண்ண போறீங்க, நான் எப்படி பயன்பட போறேன், எனக்கு உண்டான வழி என்ன, எனக்கு உண்டான வாசல் என்ன, எனக்கு உண்டான காரியங்கள் என்ன என்பதை ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறான் தன்னை ஒப்பு கொடுத்து. அல்லேலூயா. இது நிறைய பேர்ட்ட கிடையாது. இது நிறைய பேர்ட்ட கிடையாது. இன்னைக்கு வாழ்ற விசுவாசிகளுக்குள்ள நான் எதற்கு ரட்சிக்கப்பட்டேன்னு தெரியாமே வாழ்ற நிறைய பேர் இருக்கிறோம். ஆமென். நாம் எதுக்கு ரட்சிக்கப்பட்டோம், ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டோம், ஏன் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார், என்னை என்ன வச்சு செய்ய போறார், என்னை யாருக்கு பயன்படுத்த போறார், நான் எந்த பாத்திரத்தில் நிக்க போறேன் என்பது தெரியாமலே வாழ்ந்துக்கிற நிறைய பேர் இருக்கிறோம். அப்போ இவ எதுக்காய் தெரிந்தெடுக்கப்படணும் என்பதை உடனே ஜெபம் பண்றான். ஆண்டவரே என்னை எதற்காக
தெரிந்தெடுத்தீங்க. நாம மகிமைப்படட்டும். இப்பொழுது என்ன பண்ணுங்க? இடம் கொடுங்க. வேற எதுக்குன்னு இடம் கொடுத்துறாதீங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அவன் வழி நடத்துதலுக்காக தன்னை அர்ப்பணித்து என்ன பண்றான்? ஜெபித்து கொண்டிருக்கிறான். ஆமென். இது தெரிந்து கொள்ள கூட அநேகருக்கு இப்பொழுது நேரம் கிடையாது. எதுக்கு நான் சபைக்குள்ள வந்தேன் என்பது தெரியாம நம்ம நிறைய பேர் உள்ள உட்கார்ந்திருப்போம். ஏன் தான் நான் சபைக்குள்ள வந்தேன்? எதுக்கு ரட்சிக்கப்பட்டோன்னு தெரியத்துக்கே இன்னைக்கு அநேகருக்கு மனசு கிடையாது. சபைக்கு வந்துட்டேங்க, அவ்வளவுதாங்க. அல்லேலூயா. நாம எதற்கு உள்ள வந்தோன்னு தெரிஞ்சுக்கிறதே பெரிய கம்பசூத்திரமாகுது இன்னைக்கு. ஆமென். என்னை எதுக்கு கர்த்தர் தெரிந்தெடுத்தா, நான் என்ன செய்யணும், நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், நான் எதற்காக அர்ப்பணிக்கணும், எதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கணும், எதற்கு நான் தெரிந்தெடுத்திருக்கணும் என்பதை அறிந்து கொள்ளாம ஓடுற ஓட்டம் நிறைய இருக்குதுங்க. அது ரொம்ப ஆபத்தான ஓட்டம். ஆமென். நான் எதற்கு தெரிந்தெடுக்கப்பட்டேன் என்பதை நான் தெரிந்து கொண்டாகணும். என்னுடைய அழைப்பு என்ன? ஆமென். நான் என்னை எதுக்கு கர்த்தர் சபைக்குள்ள வச்சிருக்கிறார்? நான் சபைக்குள்ள இருந்து செய்ய வேண்டிய வேலை என்ன? இது தெரிந்தெடுக்கப்படணும்னா ஜெபிக்கிற மனுஷனா மாறினாதான் தெரியும். ஆமென். ஜெபிக்காத மனுஷனுக்கு ஒண்ணுத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்த மாட்டார். என்ன தெரியல பாஸ்டர், பார்க்கட்டும், கர்த்தர் எப்போ பயன்படுத்தட்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் கிடையாது. இப்பொழுது நான் எதற்கு தெரிந்தெடுக்கப்பட்டேன் என்பது தெரிஞ்சாதான் நான் ஆண்டவருக்காய் வாழ முடியும். அல்லேலூயா. நான் தெரிந்தெடுக்கப்பட்டதை நான் புரிந்து கொள்ளவே முடியல அப்படின்னா ஆண்டவர் என்னை பயன்படுத்த முடியாது. ஆண்டவர் இவனை பார்த்து சொல்றார், இவன் பயன்பட வேண்டியவன். ஆமென். அவனுடைய அநேகங்கிட்ட ஆண்டவர் சொல்லி அனுப்புறார், அவனை தேடிப்போ, அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். தன் தீர்க்கதரிசியை கர்த்தர் சொல்லி அனுப்புறாரு, அவனை தேடுப்பா, இப்போ அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே என்ன சொல்றான்? ஆண்டவரே, அவன் எப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், சரி பரவாயில்ல இருக்கட்டும், இப்போ அவனை தேடிப்போ, இப்போ அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை பிடி, அவனை வச்சு நான் நிறைய காரியம் செய்ய வேண்டியிருக்குது. ஒரு சில கர்த்தர் வச்சு நிறைய செய்ய வேண்டியிருக்குது, ஆனா பிடி கொடுக்க மாட்டீங்க, ஓடுறீங்க. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் பாவத்தின் பின்னால் நான் ஓடுகிறேன். இப்படிதான் நிறைய ஓட்டம் இருக்குது இன்னைக்கு. கர்த்தருக்கு பின்பதாய் ஓடுற ஆள் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. கர்த்தருக்கு பின்பதாய் அதாவது ஒரு பர்சனை we don't follow. ஆமென். நான் இயேசுவை ஃபாலோ பண்ணி நான் முன்னாடி போய்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நான் இயேசுவை ஃபாலோ பண்ணி ஓடிக்கிட்ட காடானாலும் மேடானாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இதை தெரிந்து கொண்டு, ஆமென், அநேகருக்கு அப்புறம் பார்த்துக்கலாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானம் எடுத்தாச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, ஆவியை பெறல, அப்புறம் பார்த்துக்கலாம், கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க முடியல, அப்புறம் பார்த்துக்கலாம். நாளைக்கு என் நிலைமை என்ன தெரியாது. நாளைக்கு தெரியாது. இருப்பேனா என்பது ஆண்டவர் தான் தெரியும். ஆமென். அப்ப இப்பொழுது நான் எதுக்கு பிடிக்கப்பட்டேன் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியல அப்படின்னா ரொம்ப ஆபத்து. ஆமென். ஒரு வேலை ஒரு படிக்கிறோம்னா என்ன படிக்கிறோம்னு தெரியுது. என்னமா என்ன படிக்கிறோமா? பிசியோதெரபி, பிகாம், ஜெனரல், இன்ஜினியரிங். தெரியாம படிக்க முடியுமா? முடியாது. என்ன நான் பிரசன்ட் என்ன படிக்கணும்னு தெரிஞ்சாதான் படிக்க முடியும். அப்ப சபைக்குள்ள எதுக்கு வந்தேன்னு தெரிஞ்சாதான் என்னால அதனால யூட்டிலைஸ் பண்ண முடியும், நான் அதில் பயன்பட முடியும். எதுக்குன்னு தெரியாம நான் வந்து உட்கார்றேன் போறேன்னா இயேசுவும் பாப்பா, நீ எப்பத்தான் அதை தெரிஞ்சுக்கொள்ள விரும்புறியோ அப்ப நான் பயன்படுத்திக்கிறேன். அப்போ இன்னொரு ஆள் உள்ள வரலாம், நீ பயன்பட வேண்டிய இடத்துல ஒரு ஆள் நிக்கலாம், அதை பார்த்து உனக்கு பொறாம வரலாம், உள்ள இருந்து எரியலாம், நாங்க தண்ணியை தூக்கி ஊத்துவோம், எரிஞ்சுத்தான் சாகணுமே தவிர ஒண்ணும் பண்ண முடியாது. இயேசு கொடுக்கிற இடம் என்பது ரொம்ப மேலானது. ஒரு புழு பூச்சி ஒரு குப்பை ஒண்ணும் கிடையாது, அவ்வளவுதான். தெரிந்தெடுத்தார்ல, அதுக்கு பாத்திரம் வேணா ஓடணும். இப்பொழுது நான் பயன்பட விரும்பிதான் கர்த்தர் உள்ள வச்சிருக்கிறார். அப்ப இப்போ நான் என்னுடைய அழைப்பும் என்னுடைய ஊழியத்தையும் என்னுடைய தரிசனத்தையும் தெரியாம நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா காலம் செல்லாது. ஆமென். அப்ப பாருங்க, அவர் குறித்த திட்டத்துக்கு நான் இப்பொழுது ஆயத்தப்பட வேண்டும். இப்பொழுது நான் அந்த திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். இப்பொழுது திட்டத்துக்கு நான் ஆயத்தமா இருக்கணும். நம்ம நேரத்துக்கு கர்த்தர் ஆயத்தப்படணும் நினைக்க கூடாது. ஒருத்தனை கர்த்தர் ரொம்ப குத்துனாரு, மோசே கிட்ட போய் போராடுறாரு, வரியாப்பா, எப்பா நீ போ, நான் நிக்கிறேன், கடைசியில வேற யாருன்னா பாத்துருங்க ஆண்டவரே,
கோபம் வந்துச்சு அவருக்கு, எக்ஸ்ட்ரீம். அடக்கிட்டார். போ ஆரணை கொடுக்குற போ. அப்போ கூட அந்த மனுஷனை அவர் என்ன பண்ணல, அப்பயாவது ஒத்துக்கணும். சரிங்க ஆண்டவரே. அப்பயும் ஒத்துக்கலன்னா மோச டமால் தான், ஆரன் டிமால் தான். ஆண்டவர் எவ்வளவு நம்ம கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறார் தெரியுமா? மோச கிட்ட போராடுறாரு. போப்பா, அற்புதம் நடக்கும், போ, கோலை போடு, கையை நீட்டு, என்னென்னமோ பண்ணு. இல்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவர். எல்லாம் கேட்டு கடைசியா வேற யாரும் அனுப்புங்க ஆண்டவரே. எல்லாத்தையும் கேட்டுக்கிறது, எல்லாத்தையும் கேட்டுட்டு வேற யாரும் அனுப்புங்க ஆண்டவரே. அவருக்கு வந்துச்சு அங்க சொல்லு, கர்த்தருக்கு கோபம் உண்டது. அவர் கோபத்தை அடக்குது, ஆரன் பக்கம் திரும்பிட்டார். இப்ப அடிக்கடி ஆண்டு வேற பக்கம் திரும்பிறாரு. இல்ல அப்படின்னா நம்ம கதி அதோ கதி தான். அதான் உண்மை. நம்ம பண்ற குடைச்சலுக்கு, மூல குலைச்சலுக்கு அவருக்கு இஸ்ரவேல் ஜனத்துக்கு அடிக்கடி கோபம் உண்டு. இவன் போராட்ட நிமித்தி எல்லாம் தப்பனான். நிறைய பேர் போட்டு தரணும், அது வேற. ஆனா மொத்தமா போட்டு தள்ளாம பாதுகாத்தது அவன் போராடி ஜெபிச்சான். ஏன்னா ஆரம்பத்தில் அவன் அப்படிப்பட்டனா இருந்தான். போமாட்டேன் 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 போமாட்டேன். போறியா இல்லையா? கடைசியா கோபத்துல சொல்லிட்டா, போ. ஆரோனுக்கு வாயா இருப்பான், போ. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இன்னைக்கு இப்பொழுது நம்ம கர்த்தருக்காய் செயல்பட விரும்பணும். அல்லேலூயா. ஆகாபை குறித்து ஒரு வசனம் வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 21 அதிகாரம், 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 26 இருந்து வாசிங்க. நரகலான விக்கிரகங்களை ஆமென் இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயி, ஆகாப் எனக்கு முன்பாக தாழ்த்தினதை யாருகிட்ட சொல்றாரு? யாருகிட்ட சொல்றாரு? பேலியாளின் மகனாகிய ஆகாப் தன்னை தாழ்த்தினதை. எலியாவை துரத்துனவன், விடாம ஓட விட்டவன். இயேசு வந்து யாருக்கு பேசுறாரு இப்போ? அப்படி நம்ம கிட்ட பேச என்ன ஆகும்? ஆண்டவரே, இவ்வளவு பண்ணா இவன், நான் உயிரத்தான் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு முன்னாடி இப்ப தாழ்த்த நீ பாத்தியா? ஆமென். அதான் சொன்னேன், பாஸ்ட்ல நம்ம எப்படிப்பட்ட பாவியா இருக்கலாம், எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கலாம். ஆனா தாழ்த்துகிற மனிதன், ஆமென், இப்பொழுது தாழ்மையா இருக்கிறோமா? முன்னாடி இருந்தோம் வாக்க. ஆமென். ரட்சிக்கப்பட்ட பாஸ்டர் பார்த்தா சோத்திரமையா. அதுக்கப்புறம் உங்க ஸ்கூல் மாஸ்டர் போய் வட்டா சார் அப்படின்னா பாருமா சொல்லி விடுவார். பிடி மாஸ்டர் போய் சொல்லி பாருங்க, சார் வட்டா இங்க வா அப்படின்னுவாரு. காதை பூச்சி திருவி எப்படி செலக்ட் பண்ணணும், சாருக்கு எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு கேட்பார். எப்படி சொல்லுவீங்க சாருக்கு? எப்படிமா சொல்லுவீங்க சாருக்கெல்லாம்? எங்க பிடி சாரை பார்த்தால டவுசர் அவுந்துடும் எங்களுக்குலாம். எப்படிப்பா தம்பிங்களா சொல்லுமா, பிடி சார் உங்களுக்கு இருக்காரா இல்லையா? ஏய் ஒன்னு சொல்றா, என்ன சிரிக்கிற? இருக்காரா இல்லையா? எப்படி அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன்? தூரத்து வந்து பண்ணிட்டு வட்டா சார் சொல்லுவியா? இப்பயும் எப்படின்னு தெரியல, எங்களெல்லாம் பேண்ட்டை கட்டினாங்க, அப்போ ஊடு கட்டி விட்டாங்க. அப்ப இவன் தாழ்மை என்ன பண்ணுது? ஆண்டவர் இழுக்குது. எப்பா இவன் என் பிள்ளை இப்ப என்ன தாழ்த்துறான், பார்த்தா தாழ்த்திட்டான். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்க பாஸ்ட் எப்படிப்பட்ட தாழ்மையா இருந்துருங்க. இன்னைக்கு இப்ப தாழ்த்துனீங்களா? உள்ள வரும்போது உங்க தாழ்மை என்ன உள்ள வந்ததா? ஒரு மனுஷனுக்கு இடம் கொடுக்க என்ன வந்ததா? இங்க வந்தா தேவனை கைத்துக்குற என்ன வந்ததா? ஒரு ஆமென் சொல்ற என்ன வருதா? ஒரு அல்லேலூயா சொல்ற என்ன வருதா? தாழ்த்துக்கிற என்ன வருதா? இப்போ 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 அட் தி பிரசன்ட். முன்னாடியே தாழ்மை பரவாயில்ல இருக்குடா, இப்போ மாறி இருந்தா மாத்திக்கங்க. ஏன்னா கர்த்தர் பிரசன்ட்ட பார்க்கறார். ஆமென். பாஸ்ட் முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. கல்யாண புதுசுல வீட்டுக்காரர் கீழ்ப்படிஞ்ச, இப்போ கல்யாண புதுசுல மனைவி மேல அன்பா இருந்த, இப்போ பிள்ளை பெத்தோட எத்து கொஞ்சம் இப்போ இப்போ சின்ன பிள்ளை பார்த்தா எல்லாருக்கும் ஆசையா இருக்கும். அப்ப நல்லா ஈத்து வச்சு உம்மு தான். இப்போ
அப்ப இப்போ பிரசன்ட் என்ன? பிரசன்ட் என்ன? பிரசன்ட் என்ன? பிரசன்ட் தான் ஆண்டவர் பார்க்கிறார். பிரசன்ட் தான் சமுதாயம் பார்க்குது. பிரசன்ட் தான் குடும்பம் பார்க்குது. பிரசன்ட் தான் கணவன் பார்க்குறாரு. பிரசன்ட் தான் மனைவி பார்க்குறாங்க. பிரசன்ட் தான் பிள்ளைங்க பார்க்குது. ஆமென். அது என்னன்னு தெரியாத டைம்ல நம்ம என்ன செய்ய தெரிய போறது கிடையாது. ஆமென். அதுங்க உருவாகிற டைம்ல, அதுங்க வளர்ற டைம்ல நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் அதுக்கு முன்மாதிரியா வாழ வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒன்னோ செஞ்சு தருமா உனக்கு, இப்பயா இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டா என்ன பண்ண முடியும்? சின்ன வயசுல என்ன நம்ம பார்த்தம்பா, இப்பயே பார்க்க மாட்டேன், என்ன சொல்ல முடியும்? இன்னும் சொல்ல முடியாதுங்க. அப்ப பிரசன்ட் நான் சரியா இருக்கணும். பிரசன்ட் நான் சரியா இருந்தா என்னை சுத்தி இருக்க எல்லாமே சரியா இருக்கும். பிரசன்ட் நான் சரியா இல்லைன்னா என்னை சுத்தி இருக்க எல்லாமே சரியா இருக்காது. பிரசன்ட் தான் ரொம்ப முக்கியம். ஆகாப்பு பாஸ்ட்ல ரொம்ப கொடுமைசாலி, விக்கிரங்கள் நேரா திரும்பினவன், பாகால் நேரா திரும்பினவன். ஆனா பிரசன்ட்ல என்ன பண்ணிட்டான்? தாழ்ந்து போயிட்டான். ஆமென். அதான் ஆண்டவரே தீர்க்கதரிசியை ரெக்கமெண்ட் பண்றாரு. எப்பா என் பிள்ளை தாழ்த்திச்சுப்பா, கொஞ்சம் பாரு. ஆமா, என் பிள்ளை தாழ்த்திச்சு, கொஞ்சம் பாருப்பான்னு ஆண்டவரே எலியாட்ட ரெக்கமெண்ட் பண்றார். ஆமென். இதுதான் ஆண்டவருடைய எண்ணம். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கட்டும், பாவியா இருக்கட்டும், நம்ம வாழ்க்கை எப்படி வேணா இருக்கட்டும்ங்க, நல்லா கவனிங்க, பிரசன்ட் நல்லவனா மாறிடணும். பாஸ்ட்ல நீங்க எப்படிப்பட்டவனா கூட இருங்க. ஆமென். பாஸ்ட்ல நம்மளை பத்தி கேட்டா நம்பலாம், ஐயோயோ கேட்கவே வேணாம், ரொம்ப டேஞ்சரான ஆள் நம்பலாம். பாஸ்ட்ல, பிரசன்ட்ல தாழ்மையான மனிதன். ஆமென். பாஸ்ட்ல பார்த்தா நம்ம டெரர் தான், பிரசன்ட்ல டெரரா இருக்க கூடாது, தாழ்மையா இருக்கணும். ஆமென். பாஸ்ட்ல நம்ம யாரா வேணா இருக்கலாம், பிரசன்ட் எப்படிதான்? சோத்திரம். தன்னை தாழ்த்தினான். ஆகாப் என்ன பண்ணிட்டான்? அட் த டைம், அட் த பிரசன்ட் இஸ் என்ன, தாழ்மையுள்ள மனிதனா மாறிட்டான். ஆமென். நீங்க முந்தி என்ன பண்ணுங்க? முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம். நான் முந்தி எப்படிப்பட்டது பரவாயில்ல, இப்போ அட் த பிரசன்ட் நான் தாழ்மையுள்ளவனா இருக்கணும். ஆமென். அட் த பிரசன்ட் நான் தாழ்மையுள்ளவனா இருக்கணும். இப்பொழுது இயேசு நம்மளை பார்க்கிறார். ஆமென். தாழ்மையுள்ளவனாய் மாறத ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். மூன்றாவது வாசிங்க, யோவான் 2:8. ஒரு 10 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன். யோவான் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் கொண்டு போனார்கள். ஆமென். சின்ன வயசுல இருந்து கேட்டு கேட்டு பாடி பாடி வளர்ந்த ஒரு கதை தான் கானாவூர் கல்யாணம். கானாவூர் கல்யாணம். கானாவூர்ல தான் கல்யாணம் இல்லையா? கானாவூர்ல தான் கல்யாணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க ஒரு குறைவு வந்தது. என்ன காலியாச்சு? பாட்டு ஞாபகம் வர மாட்டேது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கானாவூர்ல திராட்சை ரசம் காலியானது, குறைவுபட்டது. மரியாள் இயேசு கிட்ட அனுப்புறாங்க. அவர் சொல்றார், ஸ்திரியே இப்போதைய வேலை வரல. ஆமென். இப்போதைய வேலை வரல. அந்த அம்மா சொல்லிட்டு போயிட, எப்பா அவர் என்ன சொல்ல செஞ்சுட்டு போ, நீ என்ன விடு, ஆளை விடு அப்படின்னு போயிட்டாங்க. அந்த அம்மா வருமா? அப்ப அவர் போனாரு. இதுக்கு மேல் வசனம் வாசிங்க. இயேசு வேலைக்காரனை நோக்கி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இயேசு வேலைக்காரரை நம்மளை நோக்கி தண்ணிய நிரப்புன்னு சொல்லிட்டாரு. நம்ம வேலை என்ன? தண்ணிய நிரப்பணும், ஃபுல்ஃபில் பண்ணணும், குறைவில்லாம பார்த்துக்கணும். அற்புதம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆமென். அற்புதம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதை சொன்னதை அவன் செஞ்சான். ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். இப்பொழுது எப்படி இருக்குது? முந்தி கீழ்ப்படிஞ்ச பாஸ்டர், ஆண்டவர் சொன்னா எஸ் தான் பாஸ்டர். இப்போ அட் தி பிரசன்ட். ஆமென். எல்லாமே பிரசன்ட் தான் ஆண்டவர் பார்க்கிறது, பாஸ்ட் கிடையாது. பாஸ்ட் விட்டா நம்மளை விட அடிச்சுக்க ஆள் இல்லை தான் பிரசன்ட்ல. அல்லேலூயா. பிரசன்ட்ல எப்படி இருக்கிறோம்? அப்ப இயேசு சொல்றார், எப்பா என்ன பண்ணுங்க, தண்ணியை நிரப்பு. ஆமென். ஏன் பைத்தியத்து பிடிச்சிச்சு அவருக்கு திடீர்னு? இங்க ரசங்காலின்றான், தண்ணி இல்லை. இவர் என்ன சொல்றாரு? தண்ணியை ஊத்துன்றாரு. ஒன்னும் கேட்கல. ஆமென். நம்மள இருந்தா 1008 கேள்வி கேட்டுப்போம், நோண்டி நோண்டி கேட்போம். நோண்டுதுல நம்ம ஸ்பெஷாலிஸ்ட். நோண்டிக்கினே இருப்போம், எப்படி 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 எப்படி. அதனால தான் இன்னும் நடக்கல. அப்படி நோண்டுனால தான் நடக்கல. இன்னும் நோண்டாம விட்டு பார்ப்போம், ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆமென். மீன் வேலை யோனா போனானா? நம்புறமா? ஆமாப்பா சார், எதுவும் தெரியல, ஒன்னும் புரியல, எதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வாயும் திறக்க மாட்டேன். போனானாயா?
போறானா? நம்புறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோனா வயித்துல மீன் போகுமா? வசனத்துல சொல்லியிருந்தா என்ன பண்ணிருக்கணும்? நம்பி ஆகணும், வேற வழி கிடையாது. ஏசு இப்படி நம்பணும், ஏசு அப்படியெல்லாம் நம்பணும். அவ்வளவுதான், நம்பிக்கை முடிஞ்சு போச்சு. அது எப்படி அவர் வயித்துல மீன் போகும்? மீன் தண்ணி கிண்ணி குடிக்காதா? மீன் சாப்பிடாதா? என்னங்க? அதனாலதான் உனக்கு ஒண்ணும் நடக்க மாட்டேன். இன்னும் இந்த வேத புஸ்தகத்துல ஒரு சில காரியத்தை புரிஞ்சு கொள்ள முடியாது, இயற்கைக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டது. ஆனாலும் ஓகே ஆண்டவரே, தட்ஸ் ஆல். இந்த பிப்ளிக்கல்ல இருக்கிற பெரிய விஷயம் அதுதான். ஒரு சில காரியத்தை சயின்டிபிக்கலா நிரூபிக்க முடியாது, ஆனாலும் இந்த பிலீவ்ல ஓகே, இதை நான் நம்புறேன், இதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி போறீங்க பாருங்க, அப்பதான் அந்த அற்புதத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்ப இவங்க கிட்ட இருந்த ஒரு காரியம் என்ன? ஆண்டவர் சொல்ற வேலைக்காரனை நோக்கி, அப்பா தண்ணி நிரப்பிடுப்பா மொத்தமா. ஆமென். என்ன பண்ணணும்? அவர் சொன்ன மாதிரியே 6 கச்சாடுல தண்ணியை நிரப்பிட்டான். தண்ணியை ஊத்தணும், பக்கத்திலே நிக்கிறான். ஊத்தியாச்சு, எத்தனை போ அப்படின்ட்டார். ஆமென். கண்டிப்பா நானா இருந்தேன்னா நான் அடி வாங்க மாட்டேன், போயிடுவேன். ஆனா ஒரு வார்த்தை சொல்லல. ஊத்துனவன் ஊத்துனா, ஜாடியை தூக்குனா, போய் பந்தியில ஊத்துனா. ஆமென். அல்லேலூயா. இதுதான் அந்த ஒபீடியன்ஸ் தான் இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற பெரிய விஷயம். அல்லேலூயா. கீழ்ப்படிதல். கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. ஆமென். அப்ப இப்பொழுது பந்தி விசாரிக்க ஆண்டவர் சொன்னார். கொஞ்சம் கூட அவன் நெருடல இல்லாம பந்தி விசாரிக்க போயிட்டான். ஏன்னா சொன்னது ஆண்டவர். அல்லேலூயா. நமக்கு வார்த்தை கொடுத்தவர் ஆண்டவர். அப்ப ஆண்டவர் வார்த்தைக்கு நான் இப்பொழுது கீழ்ப்படிஞ்சா இப்பவே அற்புதம் நடக்கும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை தூக்கி ஆமென் சொல்லுங்க பாப்போம். இப்பொழுது நான் விசுவாசிச்சா, கீழ்ப்படிஞ்சா. ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்மள கீழ்ப்படி அடிச்சுக்க ஆள் கிடையாது. ஆமென். இப்போ கீழ்ப்படுதலே கிடையாது. ஆமென். கீழ்ப்படுதல் இல்லாத மனிதனிடத்துல கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. இந்த வேதத்துல ஆதாம்ல ஆரம்பிச்சது வெளிப்படுத்தல் வரைக்கும் ரொட்டேனிங்கா இருக்கிறது கீழ்ப்படிதல். கீழ்ப்படிந்த மனிதர்கள் மேல போனா, கீழ்ப்படிந்த மனிதர்கள் கீழே போனா. இது ரெண்டே காரியம் தான் வேதத்துல மாறி மாறி போய்கிட்டு இருக்கு. அப்போ இயேசு சொன்னது எதுவா இருந்தாலும் நான் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அதே தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ தேவன் சொல்லுகிறது அந்த நேரமே நாம் என்ன பண்ணிடணும்? சூழ்நிலை வித்தியாசமா இருக்கும், கழுத்தை நெருக்கிற மாதிரி இருக்கும், பிரச்சனை சொல்லி உங்களுக்கு என்ன பாஸ்டர் சொல்லிட்டு போயிடுவீங்க, எங்க பிரச்சனை எனக்கு தான் தெரியும்னு சொல்லுவீங்க. கண்டிப்பா உண்மைதான், உங்க பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும். ஆனா அந்த நேரத்தில் இயேசு சொல்றதுக்கு கீழ்ப்படுகிறீங்களா? ஆமென். கண்டிப்பா ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, வித்தியாசமா தான் இருக்கும். ஆமென். டிஃபரண்ட். அது எத்தனை வெரைட்டியா இருந்தாலும் பிரச்சனை வெரைட்டி தான். ஆமென். ஆனா வார்த்தை ஒண்ணுதான். ஆமென். வெரைட்டி வித்தியாசங்க, வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அந்த நேரத்தை நாம கீழ்ப்படியும் போது அற்புதம் நடக்கும். நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய நேரம், நம்முடைய பணம், நம்முடைய காரியம் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணலாமா வானாமான்னு யோசிக்கிறது மனுஷனுடைய வார்த்தை. ஆண்டவர் வார்த்தை என்ன? எப்பா நீ தண்ணியை ஊத்துனா ஊத்து, மொண்டு விசாரினா விசாரி, நடக்க போறது அற்புதம் மேல அவர் பார்த்துப்பார். அல்லேலூயா. அப்ப இந்த கீழ்ப்படிதல் உள்ள இடத்துல தான் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். கீழ்ப்படிதல் இல்லைன்னா நம்ம எத்தனை தடவை புரண்டாலும் அற்புதம் நடக்காது. ஏன்னா அற்புதம் செய்யறவர் ஆண்டவருங்க. அற்புதம் நடக்கணும்னா அவருக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அவர் இல்லாமல் அற்புதம் நடக்காது. ஆமென். அப்ப எல்லாவற்றிலும் வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும் விரும்புற நீங்க இன்னைக்கு அட் பிரசன்ட் எப்படி கீழ்ப்படுதல் இருக்கிறீங்க? ஆமென். என்ன கீழ்ப்படுதல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கு என்பதை என்ன பண்ணுங்க, ஆராய்ஞ்சு பாருங்க. அட் பிரசன்ட் நான் எல்லாத்துக்குமே ஒபே பண்றேனா, எஸ் ஆண்டவரின்னு சொல்றேனா என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். நீங்க ஃபாஸ்ட்ல ரொம்ப கீழ்ப்படிஞ்சிருப்பீங்க. ஓகே, பிரசன்ட். ஆமென். இயேசு பிரசன்ட் தான் பார்க்கிறார். கீழ்ப்படிந்தவங்கள ஆசீர்வாதத்தை வாங்காமலாம் இருக்க மாட்டீங்க, வாங்கி சுட்டிக்கிட்டு தான் இருப்பீங்க, அது வேற. அட் பிரசன்ட் வாங்கினதை இழந்துட போறோம். வாங்கினதை இழக்கிற நேரத்துக்கு வந்துடும். பிரசன்ட் சரியில்லைன்னா இழக்கிற நேரத்துக்கு வந்துடும். பிரசன்ட் சரியா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் சொல்ற நம்ம பிள்ளைங்க கீழ்ப்படியல நமக்கு வர கோபம் எப்படி இருக்குது? அச்ச பேரண்டா நான் அதை அனலைஸ் பண்றேன். என் பிள்ளை கீழ்ப்படியில, என் பிள்ளை நான் சொல்றதை கேட்கல அப்படின்னா கோபம் வருது, அடிக்க தோணுது, அடிக்கவும் செய்யறேன். அதேதான்
அதேதான். முதல்ல திட்டுவாரு, ரெண்டாவது குத்துவாரு, மூணாவது தூக்கி போட்டு மிதிப்பாரு. நம்ம ஸ்டைல்ல சொன்னா இல்லையா? கண்டிப்பா கோபம் வரணும். பேரண்ட்ஸ் வந்தா கோபம் வரும். நம்ம வீட்டில் நம்ம ஆளுங்க பண்றதை பார்த்தா கோபம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வரும். ஆமென். அப்போ ஆஸ் எ பேரண்ட்ஸ், ஆஸ் எ ஹியூமன், உங்களுக்கு கோபம் வருது உண்மை அப்படின்னா, உன் பிள்ளை கீழ்ப்படியலன்னு சொன்னா உனக்கு கோபம் வருது உண்மை அப்படின்னா, நீ அடிக்க பிரயாசப்படுறது உண்மை அப்படின்னா, உன்னை சிட்சிக்கிற உன் தகப்பனுடைய கரம் உன் மேல இருக்கிறத நீ மறந்துடக்கூடாது. ஆமென். தன் நேசிக்கிற எந்த புத்திரனையும் ஆண்டவர் சிட்சிக்கிறார். ஆமென். கர்த்தர் இப்படிதான் அடுத்த நேரத்துக்கு வருவார், சொல்லி சொல்லி பார்ப்பார். ஒரு கட்ட நேரத்தில் ஒரு சிட்சை அனுமதிக்கணும் சூழ்நிலை வரும், எப்பதான் கீழ்ப்படுகிறேன்னு பார்ப்போம். ஒரு கட்டத்தில் ஒரு சில காரியத்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும், அப்போ அது கீழ்ப்படுறியா பார்ப்போம். இல்ல ஆண்டவரே நான் நெக்ஸ்ட் டைம் எதுக்கும் பண்ண மாட்டேன், ஓகே இனஃப். அவர் அப்படியே அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணாராம், ஆண்டவர் மறைந்து போனார்னு வசனம் வருது பாருங்க, அப்படி மறைஞ்சு போயிடுவார். ஒரு கட்டத்துக்கு மேல அவர் வந்து உன்னை வேதனைப்படுத்த முடியல, ஏன்னா அவர் பிள்ளையா பார்த்துட்டார். ஒரு சில இடத்துல ஒரு சில உறவுகள் சொந்த பந்தங்கள் மத்தியில ஒரு சில கட்டத்தில் விலகி போற நேரம் என்ன தெரியுமா? வேண்டாம், நம்ம ஏன் இந்த இடத்துல நின்று ஒரு சில காரியத்தை செய்ய விரும்பணும், இந்த கட்டத்தை நம்ம தாண்டி போயிடணும். தேவ பிள்ளை நம்ம தாண்டி போயிடணும். அந்த இடத்துல என்ன எக்ஸ்ட்ரீம் கோபத்தை நமக்குள்ள வரும். பிசாசு எங்கன்னா ஒரு என்ன பண்ணுவான், மூளைக்குள்ள போய் கொட்டாய்வான், ஏதாவது பண்ணி ஏதாவது பேசி ஏதாவது பண்ணணுவான். அந்த இடத்த விட்டு இருந்து ஓடிடணும், அது நல்லது. நமக்குள்ள ஒரு ஃப்ளஷ் இருக்கு பாருங்க, இந்த ஃப்ளஷ் அடக்கி வைக்கிறது ரொம்ப போராடி இருக்கிறோம். இதை அவன் வெளியே வந்து எப்படின்னா வெளியே வந்துடும் இது. அதனால இதை அடக்க வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. ஃப்ளஷ் ரொம்ப ஆபத்து. இந்த ஃப்ளஷை அடக்கிறதுக்கு தான் விசுவாசம் ரொம்ப கத்துக்கணும். ஆமென். அப்போ கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப கீழ்ப்படிதல் என்பது தேவன் நம்ம கிட்ட விரும்புகிற ஒரு பெரிய காரியம். ஆமென். கர்த்தர் நல்லவர். கடைசி வாசிங்க யோவான் 13:7. பாருங்க, இயேசு கூட 3 வருஷம் பிரயாணம் பண்ண சீஷர்களுக்கு ஆண்டவர் சொன்னது விளங்கல, ஆண்டவர் பண்ணது விளங்கல, ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னே தெரியல. ஆமென். நீங்க இந்த 3 வருஷம் ஜேர்னி எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் எதெல்லாம் பண்ணாரோ அதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருக்க சூழ்நிலை வந்துருச்சு. என்ன ஆண்டவரே, இது எப்படி ஆண்டவரே, இது ஏன் ஆண்டவரே, இது எதற்கு ஆண்டவரே, இது. அப்போ அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, ஆண்டவர் ஏன் இதை பண்றாரு. ஆமென். ஒரு கட்டத்துல ஒரு சிலர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாம நம்ம போராடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீ இதை அறிய மாட்ட, ஒரு நேரம் வரும், அப்போது நீ அறிவே. ஆமென். ஆண்டவரோடு இணைஞ்சிருந்த ஒரு சிலரால என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல, ஆண்டவர் ஏன் இதை இப்ப செய்யறாரு. ஆமென். ஆண்டவர் செய்யறத அறிஞ்சு கொள்ளுகிற பக்குவம் விசுவாசிக்கு தேவைன்னா ஆவியில வளரணும். ஆண்டவர் என்ன பண்றாரு, சீமோன் பேதுருவை கூப்பிடுறாரு, வான்னு சொல்லி உட்கார வச்சு அவன் காலை கழுவுறாரு. ஆண்டவரே இது ஏன் பண்றீங்க இப்போ? அப்ப சொல்றாரு, இப்போ உனக்கு புரியாது, நீ போய் கழுவு, அப்ப புரியும் அப்படின்ட்டாரு. அந்த அதிகாரத்தை கடைசியா திருப்பி வந்தீங்கன்னா அவனை கழுவு விட்டார், அப்பதான் தெரிஞ்சிருக்கும். சொல்றாரு, ஆண்டவராகிய நானே இவன் பாதத்தை கழுவமே ஆனால் நீ ஏமாத்திரம். ஆமென். ஆண்டவர் செய்கிறதை ஒரு சில நேரத்தில் மேல புரிஞ்சுக்க விளங்க முடியாது. நம்ம என்னத்தான் ஆவியில் இருந்தாலும் ஒரு சில கட்டத்தில் அது ஒண்ணுமே விளங்காது. அந்த விளங்காத விட்டுருங்க, அப்படியே நீங்க போய்கிட்டே இருங்க. செட்டா எங்க இடத்தையும் செதறாத, பெதறாத, பதறாத, எதுவும் பண்ணாத, ஆனா போதுல சரியா போ. இது ரொம்ப முக்கியம். ஒரு சில கட்டத்தில் நாங்க இங்க இருந்து பண்ற ஒரு சிலது நிறைய பேருக்கு புரியாது. ஏன் இந்த திட்டத்தை போடணும், ஏன் இப்படி பாஸ்ட் பண்ணணும், ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பா உடனே புரியாது. எனக்கு புரியல ஆரம்பத்துல, நான் விசுவாசியா இருக்கும்போது. ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம், அதனுடைய எக்ஸ்ட்ரீம் வரும் பாருங்க, அப்ப தெரியும். ஆமென். ஏன் ஒரு டிபார்ட்மெண்ட் மாறுது, ஏன் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இப்படிப்பட்ட ஜெபத்தை நடத்துறோம், ஏன் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இந்த சட்டங்களை போடுறோம், ஏன் ஒரு நெருக்கடி நிலை அமல்படுத்தப்படுகிறது. இந்தியாவில் நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டுச்சுல்ல, அப்ப இந்திரா காந்தி என்னென்னமோ கேட்டாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, ஆனா நம்ம தான் திருப்பி ஜெயிச்சது. 1000 பேர் 1000 கதை சொல்லலாம். ஏன் பாஸ்ட் இது எப்பயும் பேசணும், ஏன் இந்த டிபார்ட்மெண்ட்ல எப்படி பண்ணணும், ஏன் இதை அப்படி பண்ணலாம், ஏன் அவர் இப்படி பேசணும். அதான் சொல்றேன், இப்பொழுது நாங்க போடுற சட்டத்திட்டம் உங்களுக்கு புரியாது. ஆமென். சட்டத்திட்டம் எதுவுமே நியாயப்பிரமாணம் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எல்லாருக்கும்.
நியாயப்பிரமாணம் வந்ததுக்கு அப்புறம் தான் அது பாவம்னே தெரிஞ்சது. நியாயப்பிரமாணம் வந்ததுக்கு அப்புறம் தான் அது பாவமே தெரிஞ்சது. அப்போ நாம ஒரு ஆரம்பத்துல ஒரு சில காரியத்துல நாங்க ரொம்ப ஒரு சில காரியம் தப்பு பண்ணோம். எதை பண்ணணும்னு தெரியாம பண்ணிட்டோம். அதை திருத்துக்கு ரொம்ப அவசரப்பட்டேன். அதனால ஒரு சில காரியத்தை ரொம்ப அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் பேசி, எல்லா டிபார்ட்மெண்ட் முடிவும் எங்களை கலந்தாசியம் எடுக்க மாட்டாங்க. அமல் பண்ற எல்லா திட்டங்களும் எங்களுடைய அனுமதியோடு தான் வரும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்களே எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. மென்ஸ், உமன்ஸ், சண்டே ஸ்கூல், யூத் யாரா இருந்தாலும் எங்க கிட்ட கலந்து ஆலோசனை எந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இப்பொழுது அதை நீங்க அறிய மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு கோல் இருக்குன்னா எங்களுக்கு ஒரு கோல் இருக்கு. ஆமென். எங்க கோலை நாங்க நிறைவேற்ற வரைக்கும் ஒரு சில சட்ட திட்டங்களை போட வேண்டிய கட்டாயம் இருக்குது. எங்களை நாங்க அடக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. எங்க நடத்துறவங்களை அடக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆமென். நம்ம சிறகரிச்சு படுக்க முடியாது. ஒரு நேரத்துல சிறக அடக்கிக்கிட்டு உட்கார வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ உட்காரணும். நாங்க சிறகரிச்சு படுப்போம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். அதான் ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது நீ அறிய மாட்டேன், ஒரு நாள் வரும், அப்பொழுது அறிவேன். ஆமென். எல்லாத்தையுமே அதான் அந்த மூளை உடனே அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாது எல்லாருமே. ஏன்னா இது கொஞ்சம் கிரிமினல் ஆனது. இது கொஞ்சம் கிரிமினல். இது நம்மளே சொல்லிக்கணும், வேற சொல்ல தேவையில்ல. ஏன்னா இது ரொம்ப கிரிமினலா யோசிக்கும். ஏன் இப்படி, ஏன் அப்படி, ஏன் அப்படி, ஏன் அப்படி. அவர் அப்படியே பண்ணிட்டாரு, அப்படியே போயிடு, அவ்வளவுதான். ஆமென். நீங்க இவ்வளவு யோசிச்சீங்கன்னா பரலோகத்தை படைத்த நம்முடைய ஆண்டவர் வாழ்க்கையின் திட்டத்தை எவ்வளவு யோசிப்பாரு. ஆமென். என்ன போடு புடமிட்டு தூக்குவாரு. ஆமென். அதான் சொல்றேன், நீங்க இங்க உட்கார்ந்து அவ்வளவு யோசிச்சீங்கன்னா இங்க இருந்து நடத்துற நாங்க ரொம்ப யோசிப்போம், ரொம்ப ரொம்ப யோசிப்போம். உங்களுக்கு ஒண்ணுனா அது எங்களுக்கும் பாதிப்பு. சபையோட நியமம் அது. ஆமென். உங்களை அதாவது உற்சாகப்படுத்தி வைக்கிறது சபையுடைய வேலை இல்லை. உன்னை ஆயத்தப்படுத்தி வைப்பது சபையுடைய வேலை. உற்சாகப்படுத்துறதுக்கு டைம் தேவை கிடையாது, ஆயத்தப்படுத்துறதுக்கு டைம் தேவை. ஆனால் உன்னை ஆயத்தப்படுத்துறதுக்கு ஒரு சில காரியங்களை நாங்கள் கலந்து ஆலோசிச்சு ஒரு சில காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் கடைசி நாளில். அதனால ஒரு சில காரியம் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஸ்ட்ரைட்டா வாங்க. இங்கே தான் இருக்கிறோம். ஊழியத்துக்கு 10 வருஷம் இங்கே தான் இருக்கிறோம், எங்கேயும் போல நாங்க. ஆமென். ஊழியத்துக்கு வந்ததுலேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஊழியத்தில் இங்கே தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நடத்திட்டு போகிற ஆள் நாங்கள் கிடையாது. அதனால் நீங்கள் எப்பயுமே சபைக்கு வரலாம், எப்பயுமே எங்கள் வீட்டுக்கு வரலாம், எப்பயுமே உங்களுக்கு திறந்துருக்கும். உங்களுக்கு எது புரியலையோ எங்களை கேளுங்க. ஏன் பாஸ்டர் இந்த முடிவு எடுக்கிறீங்க, ஏன் பாஸ்டர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் எப்படி பண்ணுறீங்க. ஆமென். ஒரு சிலதை சொல்ல மாட்டோம், அதன் முடிவு வரும்போது தெரியும். ஏசு எல்லாத்தையும் சொல்லலை, தெளிவாக சொல்லிட்டார், இப்போது உனக்கு அறிய மாட்டேன். ஒரு சிலதை சொன்னால் உங்களுக்கு புரியும், ஒரு சிலதை புரியாது. அது உங்களுக்கு நெகட்டிவாக தான் தோணும். ஆமென். அது உங்களுக்கு நெகட்டிவாக தான் தோணும். ஆனால் நாங்கள் அனலைஸ் பண்ணுறோம், எல்லாரையும் அனலைஸ் பண்ணுறோம். இந்த காரியத்தை பண்ணால் யாருக்கு பிரச்சனை வரும். பிரச்சனை கண்டிப்பாக ஒரு சிலருக்கு வரும். யாருக்கு சொல்லு பாப்பா. அது ஜெபிக்கிறோம், கண்டிப்பாக பிரச்சனை. ஜெபிக்கிறோம் பிரச்சனை இல்லாத நாளே கிடையாதுன்றேன். ஆமென். அதான் ஜெபிக்க வேணான்றதா? ஜெபிக்கணும். இன்னொருத்தனுக்கு ஜெபிக்காதவனுக்கு பிரச்சனை வரும். நம்ம எல்லாம் பண்ணி வைப்பாங்க நீட்டா, ஏன் இதை இங்கே மாட்டினீங்க, ஏன் இந்த ஸ்கிரீன் அப்படி போடலாம்ல, ஏன் இந்த சுவிட்ச் பாக்ஸ் இங்க இருக்குது, போடும்போது நீ எங்க இருந்த. அது எப்பயுமே இருக்கு, எல்லா இடத்துல இருக்கு, குடும்பத்துல, வீட்டுல, சபை, எல்லா இடத்துல இருக்கு. அது பிரச்சனை கிடையாது வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட நபர்களை சொல்றேன். இப்போ நம்ம செய்யறது புரியாது, விளங்காது. ஒரு நேரம் வரும், எல்லாத்தையும் கர்த்தர் வெளியே இறங்கமாக்குவார். ஆமென். எதுவுமே மறைப்பொருள், யாருக்குமே மறைப்பொருள் கிடையாது. ஏங்க என்ன தெரிஞ்சாலும் மேல ஒரு கண்ணு பாக்குது, பாக்குதா இல்லையா? அந்த கண்ணுக்கு யாரும் தப்பிக்க முடியாது. இன்னைக்கு எல்லார் கண்ணையும் மறைச்சிடலாம். தாய் தகப்பன் கண்ணை மறைச்சிடலாம், பாஸ்டர் கண்ணை மறைச்சிடலாம், என்ன பாக்குற விசுவாசி கண்ணை மறைச்சிடலாம். ஆனா பூமி எங்க ஒரு கண்களை உலாவிக்கிட்டு இருக்குதான். ஒரு சில கேள்வி போடும்போது கஷ்டமா தான் இருக்கும். தட்டி விட்டு செதற விடுன்ட்டு ஓடுது.
நம்ம அழைப்பு எங்கடா மாறிட போகுது அப்படின்னு சொல்லி அப்படின்னா சொல்லுவீங்கப்பா. எதுக்கோ ஒரு பேசும்போது பாஸ்டர் தட்டி விடுங்க பாஸ்டர், செதற விடுங்க அப்படின்னாங்க. செதற விட்டுற வேண்டியதான் மண்டியா அப்படின்னு. ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. இப்பொழுது நான் எப்படி, அட் த பிரசன்ட் எப்படி இருக்கிறேன், அதுதான் ரொம்ப முக்கியம். பாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். ஆமென். ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். பிரசன்ட் எப்படி, இப்பொழுது, இன்னைக்கு, இந்த சண்டே என்ன டேட்டு, 19. இந்த 10:20 நான் எப்படி இருக்கிறேன். ஆமென். அட் த பிரசன்ட். இன்னைக்கு நான் ஆண்டவரோடு சரியா இருந்தானா அவர் என் கூட சரியா இருப்பார். அவ்வளவுதான். பிரசன்ட்ட பாருங்க, பாஸ்ட பார்க்காத, ஃபியூச்சரை பார்க்காத. பிரசன்ட் சரியா இருந்தா ஃபியூச்சர் சரியா இருக்கும். இன்னைக்கு பிரசன்ட்ட சரியா பார்க்காம ஃபியூச்சர் மேல தேடாத. ஆமென். ஃபியூச்சருக்கு பிரசன்ட் சரியா இருந்தா ஃபியூச்சர் சரியா இருக்கும். அதை குறித்து கவலைப்படவே படாத. ஃபியூச்சரை குறித்து பிரசன்ட் சரிப்படுத்து. இப்பொழுது நான் சரியா இருந்தா என் ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ சரியில்லாம ஃபியூச்சரை பத்தி மட்டும் யோசிச்சுட்டு இருக்காத. ஏன்னா எதிர்காலம் அவர் கையில இருக்குது. அவர் கையில இருக்குதுன்னா ஃபியூச்சர் எப்படி இருக்கணும், பிரசன்ட் எப்படி இருக்கணும், தெளிவா இருக்கணும். பிரசன்ட் தெளிவா இருந்தா ஃபியூச்சர் சரியா இருக்கும். பிரசன்ட் குழப்பமா, கரடு முரடா, என்ன பண்றது தெரியல, ஏது பண்றது தெரியல, ஃபியூச்சர் கண்டிப்பா பிரச்சனையா இருக்கும். பிரசன்ட்ல தெளிவாயிரு. இன்னைக்கு நான் எடுக்க போற முடியல தெளிவாயிரு. நடக்க போற பாதையில தெளிவாயிரு. நான் தேவனுக்குள்ள வாழ்றது தெளிவாயிரு. இப்ப தெளிவா இருந்தா ஃபியூச்சர் செம்மையா இருக்கும். ஆமா, ஈசாக்க பார்த்து எல்லாம் பொறாமப்பட்ட மாதிரி பொறாமப்படுற அளவுக்கு என் ஃபியூச்சர் இருக்கும். பிரசன்ட் சரியா இருந்தா. அட் த பிரசன்ட். பிரசன்ட் சரியில்லைன்னா ஃபியூச்சரும் பிரச்சனை தான். ஆமென். பிரசன்ட். இன்னைக்கு என்ன சொல்ல, இன்னைக்குப்பா இந்த சகோதரன் சூப்பரியா, இன்னைக்கு சூப்பரியா, அப்படி ஒவ்வொரு நாள் தினந்தோறும் ரட்சிக்கப்படணும். அந்த முடிவு பரியந்தம் நிலைநிற்பவர் ரட்சிக்கப்படுவான். அதான் கர்த்தர் ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் டிராவல் பண்ணார். நேத்து நான் செம்ம மனுஷங்க, நேத்து என்ன அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க, ஜெபம் பண்ண ஆள் கிடையாதுங்க, பிரசங்கம் பண்ண ஆள் கிடையாதுங்க. இன்னைக்கு தான் தேவை. இன்னைக்கு தான் தேவை. இன்னைக்கு நான் எப்படி, ஆமென். ஜெபம் பண்ணோமா, கண்ண மூடி. இன்னைக்கு